பிரவீன், இது செங்கல் புயல் என அனைவரும் கூறிக்கொண்டிருக்கும். ஆனால் சரியான உச்சரிப்பு என்றால் செங்கல் அல்ல, செஞ்சல் புயல். செஞ்சல் என்றுதான் அதை அழைக்க வேண்டும். இது அரேபிய சொல். சவுதி அரேபியாவில் கொடுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட செல்ஜல் என்றுதான் சரியான பெயர். ஆனால் தற்போது செங்கல் என்று அனைவரும் அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்று இந்த மாலை 5 மணி அளவில் தான் அது வலுவடைந்து புயலாக மாறுகிறது. ஆனால் வலுவடைந்த சில மணி நேரங்களிலேயே வலு விழுந்து விடுகிறது. எனவே மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக தான் இருக்கும். அந்த ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக மெல்ல மெல்ல வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும். எனவே வடக்கு வடமேற்கு திசை தற்போது இலங்கையை கடந்து விட்டது. இலங்கை கடந்து தமிழக கடற்கரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை அடுத்து மெல்ல மெல்ல வடக்கு வடமேற்கே நகர்ந்து சென்னைக்கு அருகே வர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலையில் நமக்கு கிடைத்த தகவல் மற்றும் சர்வதேச வானிலை ஆய்வு மையங்களின் அறிக்கை மற்றும் அதிகாரிகளுடைய கணிப்பு ஆகியவற்றை வைத்து பார்க்கும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நவம்பர் 30ஆம் தேதிக்குள், அதாவது நவம்பர் இன்னும் 3 தினங்களுக்குள் பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் சென்னை இடையே கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே சென்னைக்கும் கடலூருக்கும் இடையே ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வலுவிழந்த நிலையில் கரையை கடக்கலாம். ஆனால் புயலாக கரையை கடக்கும் போது புயல் காற்று வீசும், ஜோ என்று மழை சில மணி நேரங்களுக்கு பெய்யும், அத்துடன் நின்றுவிடும். ஆனால் வலுவிழந்து காற்றழுத்த மண்டலமாக கரையை கடக்கும் பொழுது இந்த காற்றழுத்த மண்டலம் தொடர்ந்து நீடிக்கும் போது மழை பொழிவானது தொடர்ந்து நீடிக்கும் என்பதுதான் பொதுவான இயற்கையின் சான்றுகள். எனவே அதை வைத்து பார்க்கும்போது தற்போது புயல் வலுவடைந்து புயலாக செஞ்சல் புயலாக உருமாறினாலும் அது சில மணி நேரம் வலுவிழந்து காற்றழுத்தமாக மாறிவிடும். காற்றழுத்தமாக மாறினாலும் அது தொடர்ந்து பயணிப்பதால் மழை பொழிவு அதிகமாக இருக்கும். குறிப்பாக தென் மாவட்டங்கள் வந்து மழை பொழிவு பெரிதும் குறைந்துவிடும். அதே போன்று மேற்கு மாவட்டம் பெரிதாக குறைந்துவிடும். ஆனால் சென்னையில் இன்று காலை முதல் பெரிய அளவுக்கு மழை இல்லை. ஆனால் இன்று மாலை முதல் லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். நாளையும் காலை பிற்பகல் வரை லேசான மிதமான மழை இருக்கும். அதற்கு பிறகு மழை வலுவடைய தொடங்கும். ஆனால் 29ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் சென்னையில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நவம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரை அந்த மழை பொழிவு நீடிக்கும். ஆனால் 29, 30 தான் மழை அதிகமாக இருக்கும். 1, 2 மழை பொழிவு குறைந்துவிடும் என்பதுதான் தற்போதைக்கு நமக்கு வானிலை ஆய்வாளர் கொடுக்கின்ற அறிக்கையின் மூலமாக கிடைக்கிறது. ஆனால் காற்றழுத்த நாளை கடந்த பிறகு அந்த கடற்கரையில் வலுவடைந்து கரையை கடந்த பிறகு ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி வழியாக கொங்கு மண்டலம் உள்ளிட்ட உள் மாவட்டங்களுக்கு செல்லும் போது அங்கு மழை பெய்யும். அப்போதுதான் அங்கு அவர்களுக்கு மழை பொழிதல் இருக்கும். அதற்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ஆரஞ்சு அலர்ட் தான் இருக்கிறது. பிறகு எல்லோ அலர்ட், தயார் நிலை என்ற நிலைக்கு தான் வந்து விடுகிறோம். எனவே இன்றுதான் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று கனமழை அங்கு பல இடங்களில், அதாவது டெல்டா மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சென்னையில் பொறுத்த மட்டுமே ஆரஞ்சு அலர்ட் தான். ஆரஞ்சு அலர்ட் இருக்கும்போது கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும். ஆனால் ஓரிரு இடங்களில், மற்றபடி மழை பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த 29, 30ஆம் தேதி சென்னையில் மழை பெய்யும் போது அந்த மழையானது சென்னையின் நீர்பிடிப்பு குறிப்பாக ஏரி பகுதிகளில் உள்ள நீர்மட்டம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. பொதுவான பார்வையில் பார்க்கும் பொழுது இந்த செஞ்சல் புயல் உருவான வேகத்திலேயே வலுவிழந்து விடும். எனவே புஷ்வானமாக ஆகிறது என்பதுதான் தற்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கும் தகவல். ஆனால் அதிகாரப்பூர்வமான தகவல் விரைவில், இதற்கான அதிகாரப்பூர்வமான தகவல் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்படும். வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ தகவலை கொடுக்கும் வரை நாம் இந்த தகவல் மற்ற வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் சர்வதேச வானிலை மையங்களின் அறிக்கையின் அடிப்படையில் இந்த தகவலை முதல் தகவலாக நாம் பதிவு செய்கிறோம். நன்றி சண்முக சுந்தரம்.